ஆகத்தா ஆலலாங்கோட எபிசோட் 9 பிரேக் தான் பார்க்க போகிறோம். இது பெரிய ஃபினாலே மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாதுங்க. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடாக வந்திருக்க வேண்டியது. லாஸ்ட் எபிசோட தூக்கி கொடுத்துருந்துருக்காங்க. சுற்றி சுற்றி வளைச்சு வச்சு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமாக அது ஒரு பெரிய ஃபைட்டு வாண்டா விஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. பட் ஓரளவுக்கு பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். இதில் இந்த எபிசோட் பிரேக் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? அண்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆகத்தா ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. எப்படி ப்ரெக்னென்ட் ஆனால் இவன் அந்த குழந்தைக்கு அம்மா, அப்போ அப்பா யார்? வெல் பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவன் மேஜிக் எதுவும் இல்லாமல் அப்படியே உருவாகினானோ என்னவோ, இல்லை பாசிபிளி டெத்து கூட அது காரணமாக இருந்துட்டு இருக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரசவ வழியில் தான் அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே தான் தூரத்தில் டெத்துமே அவங்களுக்கு தெரியுறாங்க. ஸோ டெத்து வந்து இப்போ அந்த குழந்தைய கிளைம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ப்ளீஸ் இந்த குழந்தை தான் எனக்குன்னு இருக்கிறவ எவ்வளையாவது விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது இவங்களை பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அப்படியெல்லாம் ஓட முடியாது, வேணா உனக்கு நான் கொஞ்சம் டைம் தரேன் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய கொஞ்சம் நாள் உயிர் வாழ்றதுக்காக. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகத்தா வந்துட்டு அந்த இடத்துல பிரசவத்தில் குழந்தைய பெற்றுடுறாங்க. எந்த ஒரு மேஜிக்குமே இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து போகிற குழந்தை நீ, அதனால் உனக்கு ஸ்க்ராட்சின் பேரை வைக்கிற அப்படின்னு சொல்லி அங்கே தான் பையனுக்கு நிக்கலஸ் ஸ்க்ராட்ச் அப்படின்ற பேரை கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த பையனை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்துட்டு தூரத்தில் வேற ஒருத்தங்க விச்ச சோல்ல விடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கவன் போட்டு ஒரு தடுப்பு மாதிரி போட்டு அந்த இடத்துல இருப்பாங்க, சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆகத்தா அந்த இடத்துக்குள்ளே போய் அந்த இடத்துல இருக்கிறவங்கள கொண்டுட்டு அவங்க பவரையுமே எடுத்துவா. ஸோ ஆகத்தா எந்த அளவுக்கு ஒரு கெட்டவ அப்படின்ற மாதிரி நமக்கு அங்கே காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவள் குழந்தைய வச்சு அவளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இறக்க சுபாவத்தை ஏற்படுத்தி அவளே அழுத்தி சுற்றி கொண்டுட்டு இருக்கா. ஆனால் அந்த குழந்தைக்குமே சின்ன வயசுல ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சின்ன குழந்தை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு பொருளை தேடிட்டு வந்து வீட்டில் விட்டு அங்கேருந்து விச்சஸோட பவரி இவள் ஆட்டையை போட்டுக்கிறா. ஸோ பல வருஷமாக பார்த்தீங்கன்னா இவன் அந்த பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட கெட்ட விஷயங்கள் தான். பட் அந்த குழந்தைக்கே காலப்போக்கில் ஒரு கில்ட் ஏற்பட தான் செய்யுது. இது அப்படியே பார்க்க தான் எனக்கு அது வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. ஆளை கூட்டிகிட்டு வந்துருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணி ஐட்ட தடுங்கன்ற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளி மேஜிக் எடுத்துகிட்டு இருக்கா. பட் அந்த சின்ன பையனுக்கு ஒரு வருத்தம் இருக்கு தான் செய்யுது. நாமே அவங்களை கொண்டுட்டு இருக்கிறோம், நம்ம இவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுடா மகனே, அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம வாழ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதையும் ஆகத்தா ஏற்றுக்கிற மாதிரி தெரியல அந்த இடத்துல. அண்ட் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் வந்துட்டு நீ வளரணும்னு நினச்சனா நீ இந்த ஃபீலிங்களெல்லாம் ஒன்று நீ ஏற்படுத்திக்கணும், ஐ மீன் இந்த ஃபீலிங்க்கு நீ அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பையனுக்கு சொல்லி கொடுத்தா வளர்க்குறாங்க. நல்ல உபதேச பையனுக்கு. ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு சின்ன வயசில் சின்ன சின்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. அப்படி உருவானது தான் அந்த டவுன் டு தி விச்சஸ் ரோடுன்ற அந்த பாட்டு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. பட் அந்த டவுன் த விச்சஸ் ரோடுன்ற பாட்டை இங்கே இவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு குடும்ப பாட்டு மாதிரி, இவங்க குடும்பத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி சாங் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ஒரு கட்டத்தில் அந்த பாட்டை பாடி ஒரு பாருக்குள்ள எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல பவர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகத்தா ட்ரை பண்ண அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு இது எகைன் வருத்தமாக இருக்குது. அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஆகத்தாவுமே அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு போய் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்காக திருந்துற மாதிரி தான் லைட்டாக அந்த இடத்துல காட்டியிருக்காங்க. பட் ரெண்டு பேர் தூங்கும்போது டெத்து வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை எப்படியே கூட்டிகிட்டு போய் அவன் உயிருமே எடுத்துக்கிறா. ஸோ இப்போ டெத்து வந்துட்டு நம்ம இந்த ஆகத்தாவோட பையனை கிளைம் பண்ணி அந்த இடத்துல உயிரிமை எடுத்துகிட்டு போக ஆகத்தாக்கு விடிஞ்சோடனே புரிஞ்சு போச்சு, ஓகே இவ தான் அதை பண்ணவன் அப்படின்னு. அந்த இடத்துல அவன் பையனுக்கு இறுதி சடங்குமே நடத்திடுறான். இறுதி சடங்கு நடத்தி அந்த இடத்துல வருத்தப்பட்டு இருக்கும்போது டக்குன்னு சைடில் வேறு யாரோ வந்துடுறாங்க. வேறு யாரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தான் வந்துட்டு அந்த விச்சஸ் ரோடை பற்றி பாடுறாங்க, என்னால் அந்த விச்சஸ் ரோடுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் என்ன கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓ ஷூர் கூப்பிட்டு போகலாமே, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கவன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கவனை ஃபார்ம் பண்ணி தான் அவளை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் 5 பேர் கொண்ட கவன் தான் இது. அண்ட் 5 பேரும் அந்த இடத்துல கூட்டு போய் அந்த இடத்துல பாட்டை பாடி அதை டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அது மொத்தமாகவே உருட்டு தான். லாஸ்ட்டில் ஆகத்தான் என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட் எபிசோடில் பண்ண மாதிரி இவங்க எல்லாத்தையுமே உசுப்பேற்றி அவங்களை அட்டாக் பண்ண வச்சு அவங்க கிட்ட இருந்து மொத்த பவரையுமே பார்த்தீங்கன்னா இவ உறிஞ்சு எடுத்துக்கிறா. காலங்காலமாக இவ தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ விச்சஸ் ரோடுன்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது, அது ஒரு ஃபேக்கு தான். ஃபேக்காக அந்த மாதிரி ஒரு ரோடை உருவாக்கி அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவ போயிட்டு வந்து எஸ்கேப் ஆனதான் நிறைய பேர்த்துக்கிட்ட கதை விட்டு பல விச்சஸ்க்கான இந்த ஒரு விச்சஸோட பவர் ஆட்டையை போட்டுட்டு இருந்திருக்கா. எத்தனை காலமாக அதை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. பட் பல காலமாக ஏகப்பட்ட விச்சஸோட பவர் ஆட்டையை போட்டு ஒரு விச் கில்லராகவே இருந்துகிட்டு இருக்கா. அதனால தான் இவளுக்கு விச் கில்லர்ன்ற பேரே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த காலத்துலேருந்து ப்ரெசென்ட் டைம் வரைக்கும் இதை பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் விச்சஸ் ரோடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் லேட்டரான இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ப்ரெசென்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எபிசோடில் நடந்த அந்த ஒரு டோர் ஓப்பன் ஆகிறது எல்லாத்தையுமே காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு மொத்தமாகவே காரணம் நம்ம பில்லி தான். இப்போ தான் பில்லிக்கு புரிய வருது, என் மைண்டில் இந்த விஷயங்களெல்லாம் வச்சு நான் தான் இந்த மொத்த இடத்தையும் கிரியேட் பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் இந்த மொத்த இடத்தையும் உருவாக்கணும் தான் நான் தான், அதனால தான் அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டில் இருக்கான். அண்ட் அந்த இடத்துல ஆகத்தாவோட பேயுமே வந்துகிட்டு இருக்கு. காமிக் அக்யூரேட்டுங்க இது, எனக்கு தெரிஞ்சு இதுதான் காமிக் அக்யூரேட் லுக்கு. உண்மையிலேயே ஆகத்தா ஒரு வயசான பாட்டி தான், 300 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அண்ட் காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அப்படி தான் இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆவியாக வந்திருக்கிற மாதிரி தான் காட்டிருப்பாங்க. ஆஃப்டர் லைஃப்குள்ளே போல ஒரு ஆவியாக தான் இருந்துகிட்டு இருக்கா. அண்ட் நிக்கலஸ் ஸ்க்ராட்ச் சார் நம்ம பில்லி தான் வந்துட்டு அந்த மொத்த இடத்தையுமே கிரியேட் பண்ணுறதுன்றது அவளுக்கு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் தான் மொத்த பேரோட சாவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ மற்றவங்க எல்லாருமே லிலியா அவங்க எல்லாத்தையுமே நான் தான் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ அவனுக்குள்ள ஒரு சின்ன
கில்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேயாக இருந்துகிட்டு இருப்பாங்க நம்ம ஆகத்தா வந்துட்டு பேயா மாதிரி நம்ம வாண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வழி காமிச்சு அந்த விச்சஸ் ரோடில் வழி காமிச்சு கூப்பிட்டு போய் அந்த இடத்துலேருந்து ஆகத்தா திரும்ப உயிரோட வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க ஒரு புது உடம்புல. காமிக்கில் இந்த மாதிரி கதை போயிருக்கோம், பட் சீரிஸில் கம்ப்ளீட்டாக கதையை வித்தியாசமாக மாற்றிருந்துருக்காங்க. இப்போ நான் தான் அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற காண்டில் பில்லி என்ன பண்ணுறான்னா அந்த பழைய வீட்டுக்கு போய் அந்த பேஸ்மெண்ட்டில் அந்த ஒரு விச்சஸ் ரோடுக்கான வழி இருக்குல்ல அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்டகிராம் டயக்ராமை போட்டு ஸ்டாரை போட்டு அந்த இடத்துல மந்திரத்தை சொல்லி இப்போ ஆகத்தாவை திரும்ப ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அவரோட அந்த பிராட்சை வச்சு. ஸோ ஆகத்தா அந்த பிராட்சையுமே தட்டி விட்டு எனக்கு அங்கே போகிற தைரியம் இல்லை, அவனை ஃபேஸ் பண்ணுற தைரியம் எனக்கு இல்லை அப்படிமா மென்ஷன் பண்ணியிருப்பா. யாரான்னு கேட்டால் வேற யாரில்லை, நிக்கலஸ் ஸ்க்ராட்ச் தான். ஸோ அவன் பையனுமே ஆஃப்டர் லைஃப்பில் தானே இருப்பா. ஸோ பல விச்சஸை கொல்லாதான் சொல்லி இப்பயும் கொண்டுட்டு இதுக்கப்புறம் எப்படி அவன் பையன் மூஞ்சில் போய் முழிக்க முடியும். ஸோ பையனே செத்துட்டான். அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் அவன் இங்கே இருக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. மேபி அவள் பையனை ஒன்று திரும்ப மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தால் உண்மையிலே அது செம்ம எமோஷனலாக இருக்குங்க. அது நல்லா இருக்கும் உண்மையிலே அதை பார்க்குறதுக்கு. பட் இந்த பற்றி ஆக்சுவலி வந்துட்டு அவள் அதை நினச்சி பயப்படுற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் ஸ்க்ராட்ச் உண்மையிலே ஒரு பெரிய மந்திரவாதிங்க, ஒரு பெரிய மந்திரவாதி. ஆகத்தாவோட பையன் தான் அந்த மந்திரவாதி. அண்ட் அந்த மந்திரவாதியோட பசங்க 7 பேர் தான் சேர்ந்து சேலம் 7 டீமையே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. காமிக்கில் இந்த சீரீஸாக அது கம்ப்ளீட்டாக அந்த கதையவே வித்தியாசமாக மாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு சுத்தமாக சாதமே கிடையாது. மேபி சொல்ல முடியாது, ஃபியூச்சரில் சொல்லலாம் அவன் இன்னும் சாகலை உயிரோட வந்துட்டானோ திரும்ப அது ஒரு டைம் லூப்புக்குள்ளே போய் லோக்கி மாதிரி அதுவுமே ஒரு டைம் லூப்பில் ஃபார்ம் ஆகலாம். அவங்க தான் வந்துட்டு சேலம் 7 மாதிரியுமே சொல்லப்படலாம். அப்போ இது ஒரு டைம் லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கேஸ்பர் கதை மாதிரி நம்ம பில்லி கூட ஆகத்தா ஒரு ஆவி மென்டாராக ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவள் வாண்டால காமிக்கு வழிகாட்டின மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பில்லிக்கு வழிகாட்ட போகிறா. அதை தான் இந்த இடத்துலையுமே காட்டி டாமியை போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கல்லறை மாதிரி மாற்றிட்டு போகிறாங்க. இறந்து போன 3 பேத்துக்கும் அந்த மொத்த விச்சஸோடையுமே கல்லறை மாதிரி மாற்றி விட்டு போகிறாங்க அவங்க மெமரிக்காக. ஸோ ஜெனிஃபர் ஆக்சுவலி சாகலை. ஸோ ஜெனிஃபர் வெளியே எஸ்கேப் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த விச்சஸ் ரோட்லேருந்து எஸ்கேப் ஆன ஒரே ஆள் நம்ம ஜெனிஃபர் தான். ஸோ ஜெனிஃபர் மட்டும் எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகியிருந்திருக்காங்க. அண்ட் எஸ்கேப் ஆகி அந்த இடத்துல அவங்க பவரை வச்சு யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. உண்மையிலே ஜெனிஃபருக்கு மட்டும்தான் இந்த இடத்துல ஹாப்பி எண்டிங் கிடச்சிருக்கு, மற்ற எல்லாத்துக்குமே கொஞ்சம் அப்படி இப்படி தான். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன்னா ஓகே இப்போ ஆகத்தாவும் பில்லியும் அந்த இடத்துல டாமியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல சீரிஸுங்க. அப்போ இந்த சீரிஸ் பார்க்கும்போது கூட பெருசாக தெரியல, பட் இப்போ இந்த ரீவாச் பண்ணும்போது தான் உண்மையிலேயே நிறைய எலமெண்ட்ஸ் நான் புதுசாக பார்த்தேன், வித்தியாசமாக இருந்துச்சு. உண்மையிலேயே ரீவாச் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இந்த மகாராஜா படத்தை எப்படி ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு 2வது டைம் பார்க்கும்போது இங்கே இருக்கடா டீட்டெயில் அப்படின்னு நோட் பண்ணுவாள், அதே மாதிரி தான் இந்த எபிசோடும். உண்மையிலே இந்த டீட்டெயிலிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு இந்த எபிசோட பார்க்குறதுக்கு. இந்த சீரிஸே ஒரு செம்ம சீரிஸுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்வலில் ஒரு நல்ல சீரிஸ் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோதாக இந்த வீடியோ நான் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் வாட் இஃபோட சீசன் 3 தான் நினைக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கான மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கு. அதை முடிச்சுட்டு எப்படியோ இந்த வருஷத்துக்கான மார்வல் ப்ராஜெக்ட்ஸை கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.